வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி டே 5:55க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. முந்தின நாள் ஈவினிங் பர்ச்சேஸ் போனோம், வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ டின்னரை மட்டும் முடிச்சுட்டு கிச்சனை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்து பிடிச்சிக்கிடும். ஸோ அதை மாதிரி தான் டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணிவிட்டு டிஷ்வாஷரையும் லோட் பண்ணி கிச்சனை வந்து ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே அடுப்பு க்ளீனாக இல்லை அப்படின்னா வந்து சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அந்த மாதிரி செட்டில் தான் இருந்தது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா பூரியும் கிழங்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சண்டே வந்து ரெடி பண்ணலை அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி வந்து அது ரெடி பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ஒருத்தனுக்கு தயிர் சாதம், ஒருத்தனுக்கு வந்து புளி சாதம் வந்து ரெடி பண்ணி பீட்ரூட் பொரியல் தான் வைக்க போகிறேன். புளிக்குழம்பு வச்சு அதை போட்டு விரவி எடுப்போம்லாம் அந்த மாதிரி. பீட்ரூட் பொரியலுக்கு வந்து துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனாலும் கடகடன் கட் பண்ணி சாப்பரில் போட்டு வந்து ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அகண்ட கடாயில் வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டுவிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இந்த மல்லித்தலை வந்து கிட்டத்தட்ட இந்த ஹாட் பாக்ஸில் வச்சு 15 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் ஒன்று கூட பழுத்து போகலை, கும்பா போகலை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எம்டியாக வேண்டாத ஹாட் பாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான வேல்யூபிளான டிப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு செம்பருத்தி பூ நல்லா பூத்திருந்தது, அதையும் கொஞ்சம் பறித்து சாமிக்கெலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்த உடனே சரி கொஞ்சமாக போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, சோடா குடிக்கலாமே, வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் லெமன் உப்பு எல்லாம் போட்டு சோடா வந்து ஜம்முன்னு ஒரு 11:30 இருக்கும் அந்த டைமில் நான் குடிச்சிருந்தேன். சோடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் குடிக்கிறத பார்த்து எல்லாருமே அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் குடிப்பேன், இதை போய் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னோட சேர்ந்து அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பால் 1 லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன், பன்னீர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால. கடையில் அந்தளவுக்கு வாங்க வேண்டாமே, ஹெல்தி இல்லையே அப்படிங்கிறதுனால வாங்கினேன். பட் இது ரொம்ப ஒர்க் மாதிரியே தெரிஞ்சுது. ஆனால் பன்னீர் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கிடச்சிருந்ததுங்க. நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு கொஞ்சமாக தண்ணியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டி அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டோம்னா பன்னீர் ரெடி ஆயிரும். ஸோ அது மேலே வெயிட்டான பொருளை எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே வந்து வேர்க்கடலையை போட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்காக நான் வந்தாச்சு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கீழே வரும்போது ஒரு 3 o'clock ஆயிரும். பையன் 3:45க்கு வந்துட்டு 5 o'clock வந்து அவன் ஸ்போர்ட்ஸ்க்காக போயிடுவான். ஸோ இந்த கேப்பில் அவனுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக ஃபுட் ஐட்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது சூடு ஏறினதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல் தட்டி அதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை இதோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை வெந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கடந்து கொதித்து வத்துனா முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. முருங்கைக்கீரையில் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் அந்த மாதிரி கேப்பில் வந்து கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது கொதிக்கிற டைம்லேயே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண மாட்டேன். இது கூட வந்து சத்து மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அதோடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பு ரெடி ஆயிரும். உங்கள் குழந்தைங்களுக்கு சத்து மாவோட ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே வடிகட்டி குடிக்க சொல்லிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். குழந்தைங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, மருந்து மாதிரி டெய்லி ஒரு 4 சங்கு 5 சங்கு குடிச்சு பாருடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். வேறு வழியே கிடையாது. பையனுக்கும் பிடிக்காது, ஆனால் ஹெல்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிருவான். ஸோ பன்னீரோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப இந்த தடவை கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ பன்னீர் புரிஜி தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரியும் நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு தக்காளி பழமும் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய், சாப் பண்ண பல்லாரியை போட்டுட்டு 3/4 பதம் வெந்து வரட்டும். இது கூடயே தக்காளி பழம் சேர்த்துட்டு உப்பு, காரத்துக்கு வந்து நான் மிளகு பொடி தான் சேர்த்துருக்குறேன், வரமிளகாய் சேர்த்துக்கிடலை. ஸோ மிளகு பொடி, கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே இந்த மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இது கூடயே வந்து சாப் பண்ணி வச்சுருந்த
பன்னீரையும் இதோட சேர்த்துடலாம். பன்னீரையும் சேர்த்துட்டோன்னா நல்ல கெட்டியாக ஆயிரும். இது வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று போல் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பன்னீரோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்குறேன். ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கோதுமை மாவோடு நான் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நம்ம தோசைக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஷுவலாக சப்பாத்திக்கு வந்து எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி கோதுமை மாவை எடுத்து திரட்டிட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணன மசாலாவை வச்சுட்டு ரெண்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு சுற்றி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஸ்டஃப் வந்து வெளியில் வராது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்படி சுற்றி எல்லா பக்கமும் வந்து ஸ்டஃப் பண்ணிங்கன்னா சப்பாத்தி கல்லை போட்ட உடனே அது ஓப்பன் ஆகாது. கொஞ்சமாக சப்பாத்தி கல்லில் நெய் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எது தேவையோ அதை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இல்லைனா வெளியில் உள்ள லேயர் வந்து நல்லா வெந்திருக்கும், உள்ளே இருக்கிற லேயர் வந்து வேகாமல் இருந்திருக்கும். அதனால் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சைடிஷாக எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. என்னதான் வெளியில் நம்ம சப்பாத்தி போட்டு வச்சு கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ நான் கொஞ்சமாட்டு சூப்பில் உப்பு போட்டு அதோட கலந்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு அவனும் கிளம்பியாச்சு. நாங்களும் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. எங்களோட சொந்த கிராமத்துக்கு வந்து கோவில் குட திருவிழாவுக்காக நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். எல்லோரும் பொங்கல் பானை வச்சு பயங்கர விசேஷமாக தெரு ஃபுல்லும் லைட்டு போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசை அங்கே இருக்கணும்னு. ஆனால் என்ன செய்ய நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாமியையும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற முருகன் கோவில்லையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியில் நம்மளுக்கு பிடிச்ச இடைக்கால் விளக்கில் பஜ்ஜி கடை இருந்தது. அங்கேயும் போய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டில் சப்பாத்தி போட்டு தேங்காய் சட்னி வச்சு அன்றைக்கி டின்னரையும் முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.